சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தர்மபுரியிலே ஃபேமஸான இந்த தட்டு வடை அது எல்லாமே ஹோல்சேலாக செஞ்சு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அந்த ஃபேக்ட்ரி தான் இப்போ போய் இவங்களை எல்லாருமே சுற்றி காமிக்கப்போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்கலாம். அது என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரிக்கு உள்ளே நுழையிறோம். இப்போ உள்ளே நுழையும் போதே ஒரு நல்ல ஃபேக்ட்ரி அப்பியரன்ஸ் வருது பாருங்கள். ஸோ லேடிஸ் எல்லாமே நிறைய வேலை செய்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிப்பட் தட்டுவடையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. பூண்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இந்த நிப்பட்டுக்கு வாசனை கொடுக்கக்கூடிய பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலையெல்லாம் இங்கே ஒரு லேடி கருவேப்பிலையை ஆஞ்சி வச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்சலுக்கு போகிற ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அட்டைப்பெட்டியில் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே வாங்க உள்ளே போகலாம் ஸ்நாக்ஸ் பண்ணுற இடத்துல. ஸோ இங்கே எல்லாருமே தெர்மல் ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணி தான் வராங்களாம். யாருக்குமே ஃபீவர் இல்லைன்னாங்க. ஸோ நான் இதில் யாரையுமே தொடலை. நான் எதையுமே இந்த ஸ்நாக்ஸை கூட டேஸ்ட்டு பார்க்கவே இல்லை. ஈவன் இதில் பார்த்திங்கன்னா இதில் சும்மா கேமரா மட்டும்தான் தூரமாக நின்று எடுத்தேன். இந்த அடுப்பு இது எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே சமையல் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தர்மபுரி பக்கம் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்ட்டு தான், அவங்களுடைய உழைப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஒருத்தருமே இந்த உழைப்புக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு உழைப்பு இருக்குது. ஒரு நம்ம சாப்பிட்ற இந்த தட்டுவடைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான். ஸோ லேடிஸ் எல்லாமே நின்றுக்கிட்டு தான் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் அப்பப்போ அவங்க பாருங்கள், இதில் அந்த மரத்தூள், மாங்கொட்டை, இது எல்லாமே காஞ்ச மரத்தூள், செராய் தூள், இது எல்லாமே இந்த அடுப்புக்கு போடுறாங்க. போட்டுட்டு அந்த அடுப்பு அப்படியே இந்த ஹை ஃப்ளேம்லேயே இருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறாங்க. அப்புறம் ஃபுல்லாக பிரேக் விடுற டைமில் ஃபுல்லாக அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படியே நல்லா பாருங்கள், ஜல்லிக்கரண்டியில் வச்சு நல்லா தட்டி தட்டி இந்த நிப்பட்டை பொரிக்கிறாங்க. ஸோ அட் ஏ டைமில் அப்படியே பாருங்கள், இங்கே இதுக்கு போட்டு இந்த நெருப்பு ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நெருப்பு அந்த ஃப்ளேம்லாம் கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் தட்டு வடை நிப்பட்டு. ஸோ இதுதாங்க மிஷினு. இதில் தான் அரிசி மாவு அவங்க பவுட்ரு பண்ணுவாங்களாம். இதுக்கு மெயினாக அரிசி மாவு ரொம்ப நைஸாக இருக்கணும்னு சொன்னாங்க. அரிசி மாவு, பொட்டுக்கடல மாவு. இது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ரெசிபி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கட்டாயம் தீபாவளிக்குள்ளே இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாவு மிஷினில் பொடி பண்ணுற மாவெல்லாம் அப்படியே அது மேலே சக் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்து மூட்டையில் பிடிக்குமா. அந்த மாதிரி நிறைய மூட்டை வச்சுருந்தாங்க அவங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி போகுது. அதில் வேர்க்கடலை, அதாவது கடலக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த வேர்க்கடலையை நல்லா இடிக்கிறாங்க. ஆக்சுவலாக நிப்பட்டுக்கு பார்த்திங்கன்னா வறுக்காத வேர்க்கடலையை தான் இடிப்பாங்களாம். எள்ளு உருண்டைக்கு வறுத்த வேர்க்கடலையை இடிப்பாங்களாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிப்பட்டுக்கு இது எல்லாமே ஜலிக்கிறாங்க. இந்த வேர்க்கடலையை ஒருத்தர் நசுக்கிறாங்க. நசுக்கிறது வந்து நல்லா புடைக்கிறாங்க. இவங்க புடைச்சி அந்த பொட்டெல்லாம் எடுக்கிறாங்க. பொட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க வெள்ளை பகுதி மட்டும் நிப்பட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாவு பிசைறது. இவங்க அந்த அரிசி பெரிய மிஷின்லேருந்து சக் பண்ணி எடுத்து மூட்டை மூட்டையாக வச்சுருக்க மாவு, பொட்டுக்கடலை மாவு எல்லாமே சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் கிட்ட அவங்களுக்கு அப்படியே 20 மினிட்ஸ் இந்த ப்ராசஸ் ஆகணும். ஏன்னா நல்ல மாவு நைஸ் ஆகணுமா, கொஞ்சம் கூட நரன்னு இருக்கக்கூடாது. அவங்க சொன்ன டிப்ஸே அதுதான். அவங்க எல்லாருமே பிஸியாக இருந்ததுனால நான் யார்கிட்டையுமே தனியாக அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க முடியல. ஸோ ஜஸ்ட்டு இது உங்களுக்கு ஒரு இதுவாக தான் காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவங்க கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா நைஸாக அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே மாவு அப்படியே சும்மா நல்ல வெண்ணெய் பதத்துக்கு இருக்குது மாவு. இது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம். அடுத்தது கருவேப்பிலை பொரிச்சு ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் ஒரு லேடிஸ், இனிஷியலாக ஒரு லேடி வராங்க, ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 லேடிஸ் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது கூட இந்த கலக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த மிக்சர் தான் ரொம்ப ப்ராசஸ் ஆட்ட இருக்குது. ஸோ பாருங்கள், பாதி ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அவங்க வந்து இதில் தேவையான மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா, அடுத்தது பொரிச்ச கருவேப்பிலை, எண்ணெயில் பொரிச்ச கருவேப்பிலை, அடுத்தது இந்த வேர்க்கடலை, இது எல்லாமே போட்டுடுறாங்க. ஸோ பாருங்கள், அந்த மாவு பதத்துக்கு தகுந்த மாதிரி அரிசியும் பொட்டுக்கடலை மாவும் கொஞ்சம் நடுவில் ஆட் பண்ணுறாங்க. இப்படியே தள்ளி தள்ளி விடுறாங்க. ஸோ இந்த மாவு கலக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த இதில் அவங்களும் அதுதான் சொன்னாங்க ரொம்ப முக்கியம்ன்ட்டு.
ஸோ அவ்வளோதான் பாருங்கள். ஃபைனலாக அவங்க கருவேப்பிலை, வேர்க்கடலை எல்லாமே, அதாவது எண்ணெயில் பொரிச்ச டீப் ஃப்ரைடு கருவேப்பிலை, வேர்க்கடலை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சூப்பராக நல்ல வெண்ணெய் மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு. உப்பு அது எல்லாமே போடுவாங்க. எல்லாமே போட்டு மிளகா அரைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு அந்த மிளகா அரைச்சி வச்ச மிளகாவை தான் நம்ம போடுவாங்க. அது அப்படியே இந்த டிஃபன் மாவு, தோசை மாவு மேலே அரைச்சா கீழே வர மாதிரி அது ஒரு மிஷின் இருக்குது, அதில் அரைக்கிறாங்க. அடுத்தது கருவேப்பிலை பொரிச்சு வச்சுருக்காங்க. இது ரெண்டையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. கூட வேர்க்கடலை, உப்பு சேர்த்திக்கிறாங்க, கொஞ்சம் அந்த எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்திக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மாவுக்கு பதம். மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ரெடியான மாவை இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பேசினில் வச்சு இது வந்து ஷேப் பண்ணுறதுக்கு இந்த ஷேப்பிங் மிஷின் வச்சுருக்குறாங்க. இந்த ஷேப்பிங் மிஷினுக்கு போகுது. இந்த ஷேப்பிங் மிஷினில் ஷேப் பண்ணுறாங்க. ஸோ ஷேப்பிங் மிஷினில் ஷேப் பண்ணுறத லேடிஸ் அப்படியே அது வர 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 முரத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த முரமாக வைக்கிறாங்க. அந்த முரத்தை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறவங்க இது பண்ணுறாங்க. அந்த ஷேப்பிங் மிஷின் உள்ளே இப்படி தான் இருக்கும் மாட்டா இருக்குது, ரவுண்டாக வச்சு. அதனால தான் அந்த ஷேப் கரெக்டாக வருது. மீதி இருக்க மாவு திருப்பியும் பேக் அப்படியே ரிவர்ஸில் மேலே போய் அந்த மாவோட கலந்துடுது. இந்த மாவு இவங்க இந்த ரெடியான நிப்பட்லாம் எடுத்து இந்த முரத்தில் அடுக்கி வச்சுக்கிறாங்க கரெக்டாக. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெடியான நிப்பட்டெல்லாம் இந்த மாதிரி முரம் வரிசையாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த முரத்தில் அடுக்கி கொடுக்குறாங்க லேடிஸு. அந்த பக்கம் வந்து நிறையா எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்றைக்கி நிறைய லீவ் எம்ப்ளாயீஸு, அதனால மினிமம் லேபர் தான் இருக்காங்க. யூஸ்வலாக லேபர் வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முரத்தில் அடுக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு முரமாக அப்படியே லைனாக அடுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் 3 லேடிஸ் இருந்து 3 அடுப்புக்கிட்ட இருந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மிஷினில் ரிவர்ஸ் போகுது பாருங்கள். ரிவர்ஸ் போயிட்டு அந்த சைடு நான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது. அதுக்கு முன்னாடி அந்த மிஷினில் இப்போ தான் ஒரு செட்டு மாவு போட்டிருக்காங்க. மாவு போட அப்படியே நல்லா அந்த தட்டுவடை வருது. இதை அப்படியே எடுத்து வச்சுப்பாங்க போல் இருக்குது. இது அப்படியே தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அந்த மிஷினோட பேக் சைடு பாருங்கள். இங்கே தான் மாவு ஃபில் பண்ணுறாங்க. இது அப்படியே கீழேருந்து மேலே போய் அப்படியே திருப்பியும் அப்படியே ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஷேப்பும் கிடைக்குது, அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா மாவு திருப்பியும் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. இதனால வேஸ்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நம்மளுக்குது. அடுத்தது எண்ணெயில் பொரிக்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் தான். இது எல்லாமே எண்ணெயில் பொரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து அரைவேற்காடு பதம் விட்றாங்க. அடுத்தது முழுசாக வேக விடுறாங்க. 2 டைம் டீப் ஃப்ரை பண்ணுறாங்க. வெந்துருச்சான்னு எப்படி பதம் பார்க்குறீங்களா? அது எது பதம் அதுக்கு மேலே தொட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்களா? நிப்பட் வெந்துருச்சுன்னா நல்லா முழுகிடுமா எண்ணெயில்? வெளியில் வராது, நுர அடங்கிடும். ஸோ இவங்க தான் அந்த ஃபேக்ட்ரிக்கு ஓனரு, இந்திராணி அக்கா. ஸோ இவங்க பேரில் தான் இருக்குது இந்த ஃபேக்ட்ரி. இவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அன்றைக்கி, பேச முடியாதுன்ட்டு. இவங்க ஏற்கனவே ஜீ தமிழ் டிவியில் 5:30 பெட்டியில் வந்திருக்காங்க இந்த சிறு தொழில்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. இந்த அக்கா வந்து வேலை செய்கிறவங்களோடு சேர்ந்து சரியாக அவங்களும் வேலை செய்கிறாங்க. ஹார்ட் ஒர்க்கர், அவங்க கடும் உழைப்பாளி. அவங்களுக்கு நல்லா வேலை செய்ய தெரியுது. அதனால தான் அவங்க வந்து வேலை வாங்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியுது. முதல்ல அரைவேக்காடே எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்தது திருப்பியும் அதே வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அவ்வளோதான், ரெடியான ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஸோ நல்லா எண்ணெயில் பொரித்து கொஞ்சம் நேரம் ஆறின ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்படி ஒரு பாய் போட்டு அது மேலே வச்சு இந்த
ஆற வைக்கிறாங்க இன்னும். ஸோ ஆற வச்சு ஒருத்தர் வந்து இதை பேக் பண்ணுறாங்க. ஒரு பாக்ஸுக்கு 100 நிப்பட் 100 தட்டு வடை பேக் பண்ணுவாங்களாம் அவங்க சொன்னாங்க. அப்படியே அது ஹோல்சேலில் இவங்க சப்ளை பண்ணிவிடுவாங்க. அது இன்னொருத்தர் கைக்கு போய் அதுக்கப்புறமா கடைங்களுக்கு போகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடைங்களுக்கு போகும்போது நம்மளுக்கு இவங்க விற்கிற ரேட்டோட டபுள் மடங்காக நம்ம கடைகளில் வாங்குவோம். ஸோ இங்கே பேக்கிங் செக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இதில் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு போடுறாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி எண்ணெயை நல்லா வடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருந்தால் கூட அந்த கிறிஸ்பினஸ் நல்லா தெரியுது. அந்த கிறிஸ்பினஸ் நிறையா நாள் லாங் லாஸ்டிங்காக டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேக்கிங்கு இது எல்லாமே ஹோல்சேலில் பேக் பண்ணுறதெல்லாம் கவரில் போட்டு பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் பேக் பண்ணி இதுவும் வெளியூருக்கு போகுது. வேலூர் சென்னைக்கெலாம் போகுதான். முனைவோரை நம்ம வந்து நிறைய உற்சாகப்படுத்தணும். அவங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம அப்படியே வெளி மார்க்கெட் போக 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 அப்படியே ரேட் அப்படியே கை மாறி போகுது. இங்கேருந்து போகிற ஸ்நாக்ஸ் தான் சென்னை, வேலூர் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகுதுங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரியோட அட்ரஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸ், கலெக்டர் பங்களா, அதாவது கலெக்டர் பங்களா பக்கத்துலேயே இருக்குது. இது அது பக்கத்துலேயே இந்திரா அப்படின்ட்டு ஒரு இந்திராணி அப்படின்ட்டு ஒரு வெளியில் போர்டு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இங்கே கலெக்டர் பங்களா பக்கத்தில் நிப்பட், அதாவது தர்மபுரி ஃபேமஸ் நிப்பட் எங்கே செய்கிறாங்கன்னு கேட்டுட்டு, அது ஹோல்சேல் குடோன் எங்கன்னு கேட்டுட்டு இங்கே வந்து பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மண்டல் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென்.